ஏதாச்சும் ஊர்வலமோ கூட்டமோ நடந்தால், முக்கியமான வண்டிகள் வந்தால் ஆம்புலன்ஸு மற்ற வண்டிகளுக்கு பாதையை மாற்றி விடுவாங்க, டைவர்ட் பண்ணுவாங்க. அங்கே கூட்டம் நடக்குது, அங்கே ஊர்வலம் நடக்குது, வேறு வழியாக போங்க. ஏன் ஆம்புலன்ஸை மட்டும் ரூட்டு மாற்றி விடாமல் இருக்காங்க டிராஃபிக் போலீஸு? வேண்டும்னே ஸ்டாலின் சொன்னபடி உள்ளே விடு, பிரச்சனை உருவாக்கு அப்படின்ட்டாங்க. அதனால் ஆம்புலன்ஸை விட்டாங்க. வெக்கம் இல்லாமல் அவங்ககிட்ட எல்லாம் போய் 1000 ரூபா வருதா? 1000 ரூபா வருது. உங்களுக்கெல்லாம் மண்டையில் மூளை இருக்காயா? என்ன 1000 ரூபா யார் கொடுக்குறா? ஸ்டாலினை தனி கம்பெனி வச்சு ஊழல் பணத்தெல்லாம் போய் முதலீடு செய்கிறாருல, அந்த பணத்தில் இருந்தால் கொடுக்குறாரு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? அதை விஜய் சொல்கிறார். எந்த கொள்கையுடனும் உங்கள் திமுக ஆரம்பிக்கவில்லை. ராமசாமி எதிர்ப்பு கொள்கையினால் மட்டும்தான் உங்கள் திமுக 1949 ராபின்சன் பூங்காவில் ராயபுரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. கொள்கையே கிடையாது திமுக ஈவேரா எதிர்ப்பு கொள்கை. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான ஆடுகள செய்திகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை இன்று சனிக்கிழமை திருச்சியிலிருந்து துவங்கி இருக்கிறார். ஏன் திருச்சியை தேர்ந்தெடுத்தேன்னு அவர் சொல்கிறாரு. அண்ணாதுரை இங்கே எம்ஜிஆர் இங்கே வந்து கூட்டம்லாம் போட்டாராம். முதல்ல அண்ணாதுரையும் அந்த மாதிரி திருச்சியை தேர்வு செய்தார். அதனால்தான் எம்ஜிஆரும் அண்ணாதுரையும் தேர்வு செய்த அந்த திருச்சியை முதல் பிரச்சாரத்துக்கு நான் தேர்வு செய்தேன் அப்படின்னு ஈவே ராமசாமி ட்ராக்கில் இருந்த மாதிரி இப்போ எம்ஜிஆர் ட்ராக்குக்கும் அண்ணாதுரை ட்ராக்குக்கும் வந்து அந்த காரணத்தை சொல்லியிருக்கிறார். கூட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சியே அதிர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு கூட்டம். இந்த வீடியோவை பாருங்கள். ஆக இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மக்கள் கூட்டம் எல்லாம் அவ்வளவு கூட்டம். இது வந்து 1000 ரூபா கொடுத்து கூட்டல. எல்லா கட்சியும் அரசியல் கட்சி பூரா எவனுக்கும் கூட்டம் வர்றதில்ல, 1000 ரூபா கொடுத்து தான் கூப்பிட்றான். இப்போ எடப்பாடிக்கு மட்டும் கொஞ்சம் கூட்டம் வந்தது. ஆனால் இவருக்கு வந்தது முழுக்க அவருடைய ரசிகர்கள் கூட்டம். அவங்க 1 ரூபா யாருக்கும் கொடுக்கல, அவங்களாம் உணர்வுபூர்வமாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் எடுத்த செய்தியில் எங்களுக்கு கிடைத்தது. காசு கொடுத்து கூப்பிட்டலை. உண்மையை சொல்லணும்ல, விஜய்னா விஜயை தாக்கிக்கிட்டே இருக்க முடியாது. விஜய் பக்கம் நல்லது இருந்தால் நாங்கள் சொல்லித்தான் ஆகும். அதனால் கூட்டம், மிகப்பெரிய கூட்டம், எதிர்பாராத கூட்டம். சிதம்பரம் ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்கார், நெரிசலில் மாட்டிக்கிட்டார். அப்படியே நெரிசலில் காரில் போகும்போதே யோசிக்கிறாராம், என்னப்பா இது இவ்வளோ கூட்டம் கூடுத, திமுகவை விட்டு விஜயை எப்படி பிடிக்கலாம், இன்னமே நம்ம ராஜ்யசபா எம்பி ஆகணும், நம்ம பையன் லோக்சபா எம்பி ஆகணும், இந்த நிலைமை நீடித்தால் நம்ம பையன் சிவகங்கையில் தர மாட்டார். அதனால் நம்ம சீக்கிரம் விஜய்க்கு ஆளை பிடிக்கணும். ஏன்னா அவர் எப்போவுமே சூழ்நிலைக்கு தகுந்தபடி தான் பிடிப்பார். 91 ஜெயலலிதா ஆட்சி பதவிக்கு வந்த உடனேயே ஒரு விழாவில் ஜெயலலிதா காலை தொட்டு கும்பிட்டார், அந்த படத்தையே போட்டோம். ஸோ அவர் பக்கா அரசியல்வாதி, இடத்துக்கு நேரத்துக்கு தகுந்தபடி. அதனால் விஜய்க்கு எப்படி தாவலாம், விஜயோட எப்படி உறவு வைத்து கொள்ளலாம்ங்கிறதுக்கு காரில் வரும்போதே சிதம்பரம் திட்டமிட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படியே வந்தார் காரில், இதில் கூட்டத்தில் பயங்கர கூட்டம். நம்ம திமுகவில் தான் தெரியும். ஸ்டாலின் இந்த எடப்பாடி கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்ட மாதிரி இங்கே விட்டார். ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துச்சு கூட்டத்தில். அந்த வீடியோவை பாருங்கள். நான் பேசுறது கேக்குதா? அந்த காலத்தில் வந்து அதுக்கு கெடுக்கணும். அதுதானே ஸ்டாலினுக்கு, அதுதானே அவங்க அப்பா காலத்தில் இருந்தே இதுதான் பண்ணுறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா,
டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஊர்வலமோ கூட்டமோ நடந்தால், முக்கியமான வண்டிகள் வந்தால் ஆம்புலன்ஸு மற்ற வண்டிகளுக்கு பாதையை மாற்றி விடுவாங்க, டைவர்ட் பண்ணுவாங்க. அங்கே கூட்டம் நடக்குது, அங்கே ஊர்வலம் நடக்குது, வேறு வழியாக போங்கன்னு. ஏன் ஆம்புலன்ஸை மட்டும் ரூட்டு மாற்றி விடாமல் இருக்காங்க டிராஃபிக் போலீஸு? வேண்டும்னே ஸ்டாலின் சொன்னபடி உள்ளே விடு, பிரச்சனை உருவாக்கு அப்படின்ட்டாங்க. அதனால் ஆம்புலன்ஸை விட்டாங்க. இனி அடுத்து ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு அடுத்த சனிக்கிழமையும் பாருங்கள் ஆம்புலன்ஸ் உள்ளே வரும். முதல்ல ஒரு ஆம்புலன்ஸ் விட்டு அப்படியே வெள்ளோட்டம் பார்ப்பாங்க, அப்புறம் 2-3 ஆம்புலன்ஸை விடுவாங்க. அந்த வேலையை கருணாநிதி செய்கிற வேலையை ஸ்டாலினும் ரொம்ப அழகாக செய்து விட்டார். தொந்தரவு கொடுக்கணும்ல, அது கொடுத்துட்டார். அடுத்த தொந்தரவு என்ன கொடுத்துட்டார் தெரியுமா? மைக் ஆஃப் பண்ணி விட்டாங்க. எப்போவும் இப்போ பிரேமலதா சொன்னாங்க, நாங்கள் போகிற இடத்துலலாம் கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தொந்தரவு கொடுப்பாங்க. இவருக்கு கரண்ட் ஆஃப் பண்ணலான்னு பார்த்தாங்க, அது பிரேமலதாவுக்கு பண்ணிட்டோமே, அப்போ தெரிஞ்சு போகும். மைக் ஆஃப் பண்ணது தான் பயங்கரமான சதித்திட்டம். ஏன்னா மைக்கு பேட்டரியில் ஓடுது, ஆனால் மைக்கு இங்கே வேலை செய்ய மாட்டேங்குதே. பாருங்களேன், இந்த வீடியோவை பாருங்கள். அது 2 தடவை மைக்கு இப்போ வேலை செய்யலை. விஜய் பேசி பார்த்தார், என்ன சொல்கிறாருங்கிறத கேட்க முடியல கூட்டத்தின் சத்தத்தில். அதனால் ஏதோ பேசிட்டு பேச வேண்டியது ஆயிடுச்சு. முழுவதுமாக தொண்டர்களுக்கு கேட்கவில்லை. அது ஒரு செய்தி. சரி, மைக் ஆஃப் பண்ணாங்கன்னா 10:30 to அந்த 12 அந்த மாதிரி தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க காவல்துறை. அந்த டைமில் தான் நீங்கள் பேசணும், 10 நிமிஷம் பேசணும். அந்த ஊர்வலம் 10:30லேருந்து 12க்குள்ளே அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனால் இவர் இங்கேருந்து போனீங்கன்னா போகிற இடத்துலலாம் ஆரத்தி எடுக்கிறாங்க. இந்த வீடியோவை பாருங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தொடங்க இருக்கும் நிலையில் அதற்கான பரப்புரை வாகனம் திருச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் வழியில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் வாகனத்திற்கு வரவேற்பு அளித்து தொண்டர்கள் முழக்கத்தை எழுப்பி வருகிறார்கள். விக்கிரவாண்டியெல்லாம் நிறுத்தி ஆரத்தி எடுக்கிறாங்க. இது மாதிரி போகிற இடத்துலலாம் தொண்டர்கள் வந்து மரியாதை செஞ்சதுனால 10:30 to 12க்கு போக வேண்டியவர் 2:30 மணிக்கு போயிருக்கார். உடனே ஸ்டாலின் இங்கேருந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி 12 வரை தான் பெர்மிஷன், அது இன்னுமே பேசக்கூடாதுன்னு சொல்லுன்னு இருக்கார். அப்புறம் அங்கே இருந்து போலீஸ் ஆஃபீஸருங்கெல்லாம், சார் கூட்டம் ரொம்ப ஹெவியாக இருக்குது, பேசக்கூடாதுன்னு சொன்னால் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு ஒன்று. சரி, ஒரு 10 நிமிஷம் மட்டும் பேச விடுங்க, வழக்கு போடுங்க. எப்படி சார் வழக்கு போடுறது? அதாவது கூட்டத்துக்கு இடையூறு செஞ்சால், டிராஃபிக்கு போக்குவரத்துக்கு இடையூறு செஞ்சாங்கன்னு கேஸ் போட்டால் தான் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் வழக்கு போட போகிறாங்களாம் விஜய் மேலே. ஏன்னா அவன் அனுமதி கொடுத்த நேரத்தை தாண்டி வந்து போக்குவரத்துக்கு இடையூறு கொடுத்தாரு. அதை தூக்கி கிழிச்சு குப்பை தொட்டியில் போடுங்க. விஜய்க்கு தான் சொல்கிறேன். என்னென்னா இப்போ டிராஃபிக்கு போக்குவரத்துக்கு இடையூறு செஞ்சான்னா தலைவாக எடுத்துடுவான். எதுனா கொலை கேஸா இல்லை கிட்னாப்பிங் கேஸா, அவன் ஏதோ ஒன்று போடுவான். அதை வாங்கி கிழிச்சு போடுங்க அந்த எஃப்ஐஆரை. ஒரு இதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது விஜய்க்கு சொல்கிறோம். ஸோ இவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க. இதெல்லாம் மீறி அப்படியே போய் ஒரு 2:30 மணிக்கு பேசினா மைக்கு வேலை செய்யலை. சரி, அப்புறம் அதிலிருந்தே பேசியிருக்காரு பெரிய கூட்டத்தின் மத்தியில். என்ன பேசுனார் அப்படின்னா, ரொம்ப ஒன்றும் விவரமாக பேசலை, எப்பவும் பேசுகிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னையா வாக்குறுதி கொடுத்தீங்க, ஒன்றையும் நிறைவேற்றலைன்னு இருக்காரு. அதுதான் எல்லாருக்கும் தெரியும். அவங்க வாக்குறுதி கொடுக்கலனாலும் உங்கள் அதிமுக பீரியடில் நடந்து அவங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாம் செஞ்சு நான் வாக்குறுதி நிறைவேற்றிட்டேன். மெட்ரோ ரயில்வே திட்டத்துக்கு நான் வந்து தான் திட்டம் போட்டேன். அந்த இதுக்கு ரேஷன் கார்டுக்கு டிஜிட்டல் கார்டு நான் வந்து தான் கொடுத்தேன். மற்றவங்க சொன்னதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு, ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. வாக்குறுதியை வந்து அவர் நிறைவேற்றலைங்கிறது எல்லாருக்கும் தான் தெரியும். அதில் பெருசாக வேறு எதுவும் அவர் பேசலை. இன்னொன்று என்ன சொல்கிறாரு, பொம்பளைங்களெல்லாம் ஓசி பஸ்ஸில் போகிற ஓசின்னு திட்டுறாங்கங்கிறாரு. அவன் அப்படி தான். இவங்க வந்தாங்கன்னா எல்லாமே அப்போ விட்டு சொத்து தான் அவங்களுக்கு. அதாவது ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் ஏறி வந்த கதையெல்லாம் மறந்தாச்சு. தமிழ்நாடே உங்கள் அப்பா விட்டு சொத்துங்கிற மாதிரி தான். இது கொடுத்தா ஓசி கொடுத்தா ஏன்னா ஓசியில் போகிறீங்களா, உன் அப்பா விட்டு சொத்துல இருந்தால் கொடுத்தீங்க, உன் திமுக அறக்கட்டையிலேருந்து கொடுத்தீங்களா,
ஓசியில் போகிறான். பாவம் போக்குவரத்து தொழிலாளர் இருக்கான், அவனுக்கு பென்ஷன் கொடுக்குறதுக்கு துப்பு கிடையாது. அதுக்கு இப்போ அங்கே இது பண்ணிவிட்டு ஓசியில் விட்டு இதை விட்டு இன்னும் கடனாக்கி போக்குவரத்து துறையை குட்டிச்சவராக்கிக்கிட்டு இருக்கீங்க. இதில் வந்து சாதனையாக ஓசியில் போகிறீங்களான்னு. ஓசி உங்கள் அப்பா வீட்டு பஸ்ஸிலையா போகிறாங்க? ஓசி அரசாங்க பஸ்ஸில் போகிறாங்க. அப்போ ஓசியில் போகிறான்னு என்னமோ பெரிய சாதனை இது பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. விஜய் இன்னொன்று சொல்ல மறந்துட்டார். 1000 ரூபா கொடுக்குற பொம்பளைங்கள்லாம் எப்படி கூப்பிட்றாங்க? என்ன வந்துச்சா வந்ததா பணம், அது அவன் அப்போ விட்டு சொத்தை கொடுக்குற மாதிரி. அது அரசாங்க இதில் 1 லட்சம் கோடி 50,000 கோடின்னு கடனை வாங்கி 1000 கொடுத்து நாட்டை குட்டிச்சோறாக்குறாங்க. இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு இது பண்ணிட்டாங்க. வெக்கம் இல்லாமல் அவங்ககிட்ட எல்லாம் போய் 1000 ரூபா வருதா? 1000 ரூபா வருது. உங்களுக்கெல்லாம் மண்டையில் மூளை இருக்காயா? என்ன 1000 ரூபா யார் கொடுக்குறா? ஸ்டாலினை தனி கம்பெனி வச்சு ஊழல் பணத்தெல்லாம் போய் முதலீடு செய்கிறாருல்ல, அந்த பணத்தில் இருந்தால் கொடுக்குறாரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? அதை விஜய் சொல்கிறார். ஓசின்னு சொல்லி பொம்பளைங்களை ரொம்ப திட்டுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2வது கிட்னி திருடுறாங்கங்கிறார். திமுக அமைச்சர்கள், திமுக பெரிய தலைவர்கள்லாம் இதை வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியில் வச்சுக்கிட்டு கிட்னி திருடுறாங்க. கிட்னி திருடுறதை விட பெரிய பெரிய வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் எங்கே சொல்கிறீங்க? கிட்னி மட்டும்தானே திருடுனாங்க. டாஸ்மாகில் 1 லட்சம் கோடி திருடுறான். எல்லாம் அந்த டாஸ்மாக் இது சாராய உற்பத்தி பூரா திமுக எம்பி கனிமொழி, ஜெகத்ரட்சகன், டிஆர் பாலு இவங்களை வச்சு பண்ணுறாங்க. அதனால் அந்த ஊழலை பற்றியெல்லாம் பேசியிருக்கணும். வெறும் கிட்னி திருடு இதுதான். இருந்தாலும் அது எல்லா ஆஸ்பத்திரியிலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லா இதுலேயும். அதை விட மோசமாக மக்களை பாதிக்கும் விஷயங்களை பண்ணியிருக்காங்கல்ல, அதை கொஞ்சம் பேசியிருக்கணுமே. அதை விஜய் பெருசாக பேசுகிறார். ஸ்டாலின் இதை பற்றி இது 2 தான் பேசியிருக்காரு. அடுத்தது திருச்சி டிஎம்கே பற்றி அப்படி ரைட்டாக கிட்னி திருடுனீங்கப்பா, ஓசின்னு சொல்லி பொம்பளைங்கெல்லாம் கேள்வி பண்ணுறீங்க அப்படின்னு லைட்டாக சொல்லிவிட்டு ஸ்டாலினை பற்றி பேசலை. ஏன் பேசலைன்னா இன்னும் எதையாச்சும் கரண்ட்டை கட் பண்ணுவாங்க, இப்போ வீடுக்கு ஒழுங்காக போய் சேரணுமே. அதனால் ஸ்டாலினை பற்றி வீடு போய் சேர்ற வரை பேசக்கூடாதுன்னு நிறுத்திட்டு சீமானை தாக்குறது மறைமுகமாக. நான் ஆட்சிக்கு வந்தால், அதாவது தாவேகா ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையில் நோ காம்ப்ரமைஸ், அது பொடி வச்சு பேச கற்றுக்கிட்டார். பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையில் நோ காம்ப்ரமைஸ், அதை நீங்கள் ரொம்ப ஆழமாக பார்க்கணும். சீமானு சும்மா இருக்காமல் நேற்று சொன்னார், நீ எல்லாம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு தான் வாரத்துக்கு ஒரு தடவை போகிறையா? தினமும் போனால் மனப்பாடம் பண்ண முடியாது ஒன்றால், அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை கூட்டத்துக்கு போகிறேன்னு இவர் 2 வச்சுட்டார் சீமான். அப்புறம் என்ன சொல்லிவிட்டார், நிறைய ஃபோட்டோ கட் அவுட்லாம் வச்சுருக்கல, ஒவ்வொருத்தவங்களை பற்றி 10 நிமிஷம் பேசுன்ட்டார். அது இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்மளை கிண்டல் அடிக்கிறீங்களா? நானும் கிண்டலில் பேசலன்னு. பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையில் நோ காம்ப்ரமைஸ். ஏன்னா இப்போ விஜயலட்சுமி கேஸ் நேற்று சுப்ரீம் கோர்ட்டில், அதில் உச்சநீதிமன்றம் காம்ப்ரமைஸ் மன்னிப்பு கேளுங்க, பட் அஃபிடவிட் போடுங்கன்னு சீமானை சொல்லிட்டார்ல, அதை குத்தி காட்டுறாரு. நான் வந்தேன்னா பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை காம்ப்ரமைஸே கிடையாது, பிடிச்சி உள்ளே போட்டுருவேன்னு சீமானை அப்படியே தாக்குறாரு. சீமான் நான் பேச தவிர கிண்டல் வச்சார்ல, அதுக்காக ஒரு தாக்குறாரு. அதுக்கு அடுத்தது 2 அமைச்சர்கள் இருக்காங்களாம் இங்கே திருச்சியில். யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. அன்பில் மகேஷ் திருச்சி, இன்னொன்று KN நேரு. இந்த 2 அமைச்சர்களும் திருச்சிக்கு எதுவுமே பண்ணலைங்கிறார். திருச்சிக்கு எதுவுமே பண்ணலை. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அதை நீங்கள் யோசிக்கணும், அதை நீங்கள் சொல்லணும். இப்போ அன்பில் மகேஷ் திருச்சிக்கு மந்திரி கொடுத்தாரு ஸ்டாலின். எவ்வளோ பெரிய பயன் கிடைச்சதுன்னா, நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்னு ஸ்டாலினோட குடும்ப கம்பெனி இதில் இருக்குது துபாயில். அந்த குடும்ப கம்பெனியில் 1000கணக்கான கோடி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய 1000 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. அதில் உதயநிதியை கழட்டி விட்டாங்க. ஏன் கழட்டி விட்டாங்கன்னா, உதயநிதி ஜெயிலுக்கு போயிடுவார் நாளைக்கு, அன்பில் மகேஷனா போகட்டும் அப்படின்ட்டு. இப்போ அன்பில் மகேஷை இயக்குனராக்கி விட்டார்கள். 1000 கோடிக்கு மேல் வர்த்தகம் நடக்கும் அவர்களுடைய குடும்ப கம்பெனியில். அப்போ திருச்சி மந்திரிங்க எப்படி எந்த அளவுக்கு போயிட்டாங்க பாருங்கள், 1000 கோடியை தாண்டிட்டாங்க. அப்போ மந்திரி முன்னேறி இருக்காங்க. திருச்சி முன்னேறதை பற்றி யாருக்கு அவ்வளோ தெரியும்? எப்போவுமே திமுக அப்படி தான். KN நேரு எடுத்துக்கோங்க, பால் பண்ணையை விரிவுபடுத்திட்டார். இந்த ஆட்சி வந்தோடனே பால் பண்ணையை விரிவுபடுத்திட்டார். எப்படி விரிவுபடுத்தினாருன்னா, 4000 கோடி சென்னை மாநகரத்தை வெள்ளத்தை தடுக்கணும்னு அதில் 500 கோடி செலவு பண்ணிட்டு 3500 கோடி மொங்காம் போட்டு பால் பண்ணையை விரிவுபடுத்தி காவேரி ஆஸ்பத்திரியிலே எல்லா நகரங்கள்லேயும் திறக்கணும்னு முடிவு பண்ணி
அப்போ நகரத்தில் திறந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க மந்திரிங்க மேல் லெவலுக்கு போயிட்டாங்கல்ல, திருச்சி முன்னேறணுங்கிறது அவங்களுக்கு கவலை இல்லை. அதனால் நீங்கள் அது தெரிஞ்சிருக்கணும். எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் அப்படி தான், இவர்கள் குடும்பமும் மேலே போகும், அரசாங்கம் கீழே போகும், கடனில் போகும். அது எப்பவும் நடப்பது தான். அதனால் திருச்சி முன்னேறாவிட்டாலும் திருச்சியைச் சேர்ந்த 2 மந்திரிகளும் மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான கோடிக்கு அதிபதியாகிவிட்டார்கள் அப்படிங்கிறத விஜய் கொஞ்சம் சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாம் பேசிவிட்டு அதோட 10 நிமிஷம் தானே, அதுக்கு மேலே பேச முடியாது. அதனால் 4 பேர் அப்படி இது பண்ணிவிட்டு மற்றவங்கள நேரடியாக ஸ்டாலின் எல்லாம் தாக்குனா வம்புப்பா. உதயநிதியை பற்றி ஏதாச்சும் தாக்கி பேசியிருக்கலாம். ஆனால் ஜனநாயகன் படம் வருதா, ரிலீஸ் பண்ண விட மாட்டானே. இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் வந்திருக்கு, அந்த சீரியலில் நடிக்கிறார். அவர் நடித்தார். படத்தை ரிலீஸ் பண்ண விடல, போஸ்டரே ஒட்ட விடலை, டிக்கெட்டை கொடுத்துட்டு ஃபோன் பண்ணி கேன்சல் ஷோங்கிறாங்களாம். யாரடா பின்னாடி இருந்து செய்கிறாங்கிறதே தெரியல. பாலாங்கிறது ஒரு சீரியல் நடிகர், அவர் பாவம் இதுதான் படம். யார் பின்னாடி இருந்து இதெல்லாம் பண்ணுறான்னு எல்லாருக்கும் தான் தெரியுமா. உதயநிதி வேலை தான். அவங்க கம்பெனி ரெட்ஜெண்ட் ரிலீஸ் பண்ணால் தான் படம் ஒழுங்காக திரையிட விடுவாங்க. இது மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜனநாயகன் படத்துக்கு தொந்தரவு கொடுத்துட்டா வம்புன்ட்டு உதயநிதி ஸ்டாலினை பற்றி வாயவே திறக்காமல் ஓசி பஸ்ஸை பற்றியும் அப்புறம் நீங்கள் இந்த கிட்னி திருடுன்னு சொல்லியும் பொதுவாக பேசிவிட்டு போயிட்டார். எல்லாம் மறைமுக தாக்குதல் தான், சீமான் வலையும் இதெல்லாம். சரி, இப்போ இவர் இதை பேசி முடிச்சிட்டார். இந்த ஊர்வலத்தை பற்றி மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒன்றா சொல்லணும்ல. ஸ்டாலின் இந்த இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு யாரோ கேட்டிருக்காங்க. திருச்சியில் இவர் விஜய் நடத்திய ஊர்வலத்தை பற்றி, ஊர்வலம்னா பிரச்சாரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, வயிறு எலி அப்படின்னு சொல்லியிருக்கணும். இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு, நான் 1000 ரூபா கொடுத்து கெஞ்சினா எல்லா பேரும் தண்ணி அடிச்சுட்டு வந்து கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான், இவ்வளோ கூட்டம் வந்திருக்கேன் அப்படின்னு வயிறு எரியுதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொள்கை இல்லாத கூட்டம்ங்கிறார். யார்? விஜய். அவன் கொள்கையே இல்லைங்க. உங்களுக்கு மட்டும் என்ன கொள்கை இருந்தது ஸ்டாலின்? உங்களுக்கு தெரியாது. உங்கள் அப்பாவும் அப்போ இல்லை, உங்கள் அண்ணாதுரை தான் ஆரம்பித்தார் 1949 திமுகவை. என்ன கொள்கையில் ஆரம்பித்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்டாலின் தெரியுமா? எல்லாம் எழுதி கொடுக்குறத படிப்பீங்க. உங்கள் அண்ணாதுரை ஆரம்பிக்கும் போது உங்கள் அப்பா இல்லை, 27 பேர் லிஸ்ட்டு விட்டாங்க, அதில் உங்கள் அப்பா பேர் இல்லை. அப்போல்லாம் அவர் ட்ரெயின்லலாம் ஏறி வந்துட்டாரான்னு தெரியல. ட்ரெயினில் ஏறி வந்துட்டார், ஆனால் இங்கே எதில் முக்கிய இதில் இல்லை. அப்போ உங்கள் அண்ணாதுரை ஆரம்பிக்கும் போது என்ன கொள்கைன்னா, எங்கள் தலைவர் ஈவே ராமசாமி, நம்ம ராமசாமி, எங்கள் தலைவர் ராமசாமி 73 வயசில் கல்யாணம் பண்ணிட்டார், அது எங்களுக்கு பிடிக்கல, அதனால் வெளியில் வந்துட்டோம். உங்கள் கொள்கையே அதுதான். ராமசாமி 73 வயசில் கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? வளர்ப்பு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணலாமா? அதுதான் அவர் கேட்டார். ஏன்னா எல்லாம் சினிமா நடிகளோட அப்போவே உதயநிதி ஃபீவர் அப்போவே இருந்திருக்கு. எல்லாம் சினிமா நடிகையோடு சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சில பேர் பேரெல்லாம் சொன்னார். ஈவேரா, அண்ணாதுரை யார், இதெல்லாம் சொன்னார். அதனால் இவங்க சொல்லிட்டாங்க வளர்ப்பு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார், அதனால் வெளியில் இருக்கிறோம். ஆக எந்த கொள்கையுடனும் உங்கள் திமுக ஆரம்பிக்கவில்லை. ராமசாமி எதிர்ப்பு கொள்கையினால் மட்டும்தான் உங்கள் திமுக 1949 ராபின்சன் பூங்காவில் ராயபுரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. கொள்கையே கிடையாது ஈவேரா எதிர்ப்பு கொள்கை. அப்போ ஈவேராட்டு போய் கேட்டாங்க, சார் உங்கள் சிசிங்க பூரா தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க சார், அவங்கடங்க வெங்காயம்னார். இல்லை சார், ஏன் சார் அவன் தனி கட்சி ஆரம்பித்தான்? நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களாம்ல, அதனால தான் 73 வயசில் கல்யாணம் பண்ணாருன்னு சொல்லி அதனால தான் கட்சி ஆரம்பித்தேன்னு சொல்கிறாங்க சார். நான் அந்த வெங்காயத்துக்கு ஒரு இடவும் தெரியாது. நான் ஏன் கட்சி ஆரம்பித்தேன்? என்கிட்ட ட்ரஸ்ட்டில் இருக்கிற சொத்தை பூரா கொள்ளையடிக்கலான்னு இங்கே பூரா கூட்டம் கூட்டினாங்க. இந்த திருட்டு கூட்டம் கொள்ளையடிச்சிருவான்னு தான். எனக்கு வாரிசு இல்லை, மனைவி செத்து போயாச்சு, வாரிசு இல்லை. இவன் கையில் போயிடும் என் ட்ரஸ்ட்டு, கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான்னு பயந்து தான் 73 வயசில் ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ நான் கல்யாணம் பண்ண பொண்ணு தான் என்னுடைய வாரிசு. இந்த திருடர்கள்லாம் உள்ளே என் ட்ரஸ்ட்டை கொள்ளையடிக்க முடியாது, இந்த திருடங்களுக்கு பயந்து தான்ப்பா நான் பண்ணேன் அப்படின்னு. என்ன சார் அவ்வளோ மோசமானவங்களா உங்கள் சிஷியங்க? ஐயோ, அவனுக்கு காரியம் ஆகுறதுன்னா என்ன பண்ணாலும் பண்ணுவான்ப்பா, மனைவியை கூட அனுப்புவான்ப்பான்ட்டு அந்த காலத்தில் அப்படி பேசப்பட்டது. ஆக இவங்க பிரிஞ்சு திமுகன்னு ஆரம்பிக்கும் போது கொள்கையே கிடையாது. ராமசாமி கல்யாணத்தையும் இதை சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. அதனால் விஜயை போய் நீங்கள் கொள்கை இல்லாத கூட்டம்னு ஸ்டாலின் எப்படி சொல்லுவீங்க? உங்கள் திமுகவுக்கே ஆரம்பிக்கும் போது எந்த கொள்கையும் கிடையாது.
அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அடுத்ததுன்னு சொல்கிறாரு, கூக்குரலிட்டு கும்மாளம் போடுற கூட்டம் இதுங்கிறது. இவங்க கூட்டம் என்னமோ யோகியர்கள் மாதிரி கூக்குரல் இடுறாங்களாம், கும்மாளம் போடுறாங்களாம். உங்கள் மாநாட்டில் வச்சிங்கன்னா எல்லாம் வந்துக்கிட்டு கூக்குரல் கும்மாளம் போட்டு சட்டியை தூக்கிட்டு போகிறான், கரண்டியை தூக்கிட்டு போகிறான், பிரியாணியை தூக்கிட்டு போகிறான், உப்பை தூக்கிட்டு போகிறான், வாழை மரத்தை வெட்டிட்டு போகிறான், சேரை தூக்கிட்டு போகிறான். உங்களை விடையா கூக்குரலும் கும்மாளமும் இங்கே அவங்க பண்ணால் வருந்தவன் அவன் பாவம் டிசிப்ளினாக இருக்கானே, சாப்பாடு எதுவும் இல்லாமல் வந்து வெயிலில் நிற்கிறான். உங்கள் ஆள் நிற்பானா? அதனால தான் கான்ட்ராக்டே எல்லாம் ஓடுங்களை பார்த்து ஓடுறானே. பிரியாணின்னா ஓடிடுறான், சாப்பாடுன்னா அப்பா டிஎம்கே தான் வேணாம்ப்பான்னு. அப்புறம் கான்ட்ராக்டர்கிட்ட போய் பேசி என்ன ஏன் வரமாட்டேங்கிறன்னா, கரண்டியை தூக்கிட்டு போகிறான், சட்டியை தூக்கிட்டு போகிறான், எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறான். அதனால் நீ முதலையே எனக்கு பணம் கொடுத்துரு, சட்டி இது சாப்பாடு அப்போ தான் வருவேன்ட்டு 2 மடங்கு 3 மடங்காக கேட்குறான். உங்கள் மாநாடு நடந்தால் அப்போ கூக்குரல் விடுவது யார், கும்மாளம் போடுவது யார்? எல்லாம் உங்கள் ஆளுங்க. நீங்கள் அவங்கள போய் கூக்குரல் விடு, கும்மாளம் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா? பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்காங்களாம். உங்கள் மாநாடு நடக்கும்போது என்ன லட்சணம்? உங்கள் மாநாடு நடக்கும்போது இதை பூரா டிராஃபிக்கை பூரா டைவர்ட் பண்ணலையா? டிராஃபிக்கு இடையூறாக இருந்தது இல்லையா? அதனால் ஸ்டாலினுக்கு இப்போ சொல்ல தெரியல எதையும் உருப்படியா. அதனால் தன் முதுகை திரும்பி பார்க்காமல் அவர் சொல்கிற இல்லை இருக்கார் அப்படிங்கிறது தான் கருத்து. அடுத்து திருமா வயிறு எரியிற அது வந்து அப்படியே ஒரு மாயை ஏற்படுத்துகிறாங்க. என்னையா மாயை? விஜய் அவர்கள் ஒரு பிரபலமான சினிமா நடிகர், கதாநாயகர் என்பதை வைத்துக்கொண்டு பெரிய மாற்றம் இங்கே நிகழப்போகிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். நீங்கள் தான் 1000 ரூபா கொடுத்து உங்கள் அளவு கூட்டிகிட்டு வந்தீங்க. உன் கூட்டம் பூரா அங்கே போயிட்டாங்க. நீங்கள் திருமாவுக்கு சொல்கிறேன், விசிகா உறுப்பினர் லிஸ்ட் எடுங்க. 3/4 பேர் அந்த கூட்டத்தில் இருக்கான். திருச்சியில் இருக்கிறவன்லாம் அங்கே விக்கிரவாண்டியிலேருந்து வந்துட்டான். நீங்கள் உங்கள் கூடாரம் காலி, எல்லாம் விஜய்க்கு போயிட்டான். அதனால் அவர் சொல்கிறார். ஆனால் இவர்களுக்கு கூட்டம் கூடினாலும் திமுகவின் கூட்டணி தான் ஜெயிக்கும். திமுக கூட்டணி ஜெயிக்குமா பாருங்கள். உங்கள் ஆளுங்க பூரா அங்கே போயிட்டாங்க, கூடாரம் காலியாக போகிறது நீங்கள் தான், ஜெயிக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். அவங்க பிரேமலதாட்ட கேட்குறாங்க. அவங்க எதை கேட்டாலும் கேப்டன்னு வந்துடும். என்ன கூட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, பரவாயில்லை விஜய் அவர்கள் கேப்டனை பின்பற்றுகிறார். கேப்டனை பின்பற்றுறாரா? என்ன பண்ணாமல் அவர் கேப்டன் மாதிரி கூட்டுறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க நிறுவனர்கள் கேட்குறாங்க, என்ன சார் மேடம் இன்றைக்கி வந்து கேப்டனை பின்பற்றுகிறாரு, நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் உயிரோடு இருக்கும்போது கேப்டனை பற்றி கவலைப்பட்டாரான்னு தாக்குனீங்களே அப்படின்னு. அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசின பேச்சு. இன்றைக்கி இதுதான் என் கருத்து, விஜய் கேப்டனை பின்பற்றுகிறார் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. வேறு யாரும் கருத்து சொல்லலாம். ஏன்னா எடப்பாடி அவர் தனி பிரச்சாரம் பண்ணார், அது இன்றைக்கோடு முடிஞ்சது. அதனால் இன்றைக்கி இவர் ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த வாரம் நாகப்பட்டினம்ட்டார். இவன் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறான் போலீஸ். மறுபடியும் நாகப்பட்டினம் பெர்மிஷன் கிடையாது, இனி கோர்ட்டுக்கிட்டுக்கு போய் தான் வாங்கணும். அதனால் போலீஸ் வந்து அவர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதுதான். அதனால் அடுத்த வாரம் கிடையாதுங்கிறாங்க. என்ன செய்கிறார் விஜய் அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கார். கடிதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கனிமொழிக்கு நம்ம ராமசாமி விருது கொடுக்குறாங்க, பெரியார் விருது கனிமொழிக்கு. அதுக்கு என்ன சொல்கிறாரு, இணை எதிரிகளை அவர் சொல்கிறாங்க, இணை எதிரிகள் வந்து அவரை பார்த்து பயப்படுறாங்களாம். இணை எதிரிகளை கலங்க வைத்த கனிமொழி, அதனால தான் கொடுத்தோம். இணை எதிரியெல்லாம் பார்த்து நடுங்கிறாங்களாம். அந்த அம்மாவே அமித்ஷாவை பார்த்து நடுங்கிட்டு இருக்கு. அமித்ஷா பின்னாடி போயிட்டு காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அம்மாவை பார்த்து இணை எதிரிகள்லாம் நடுங்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு என்ன, பெண் இயக்கத்துக்கு குரல் கொடுத்தாங்களாம். பெண் பெண்களுக்காக குரல் கொடுத்தாராம். கடிதத்தில் எழுதியிருக்கார், எவனோ எழுதி கொடுத்துருக்கான், அவருக்கு இதெல்லாம் தெரியாது. அவர் பெண்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு. எந்த பெண்களுக்காக குரல் கொடுத்தாரு? எதிர்கட்சியாக இருக்கும்போது டாஸ்மாகில் அது இருக்கிறதுனால நிறைய உதவிகள் உருவாகிவிட்டார்கள்னு பெண்களுக்காக குரல் கொடுத்தவர். இன்றைக்கி அந்த கேள்வியை கேட்டால் ஓடுறார பயந்துக்கிட்டு, இவராக பெண்கள் இயக்கத்திற்காக குரல் கொடுத்தவர், பெண்மைக்காக குரல் கொடுத்தவரா? அப்போ எந்த தகுதியில் ஈவேரா விருதுன்னு அவருக்கு கொடுக்குறீங்க? ஸ்டாலின்கிட்ட கேளுங்க, என்ன தகுதி இருக்குது? ஆனால் என்னை பொறுத்தவரை என்னென்னா, ராமசாமி விருதுக்கு அவங்க பொருத்தமானவங்க. ராமசாமி 2 கல்யாணம் பண்ணார். 73 வயசில் ஒன்று அடித்தார். அப்போ முதலே ஒன்று பண்ணார். அந்த அம்மா பாவம் நாகம்மா ரொம்ப தங்கமான அம்மா. அந்த அம்மா போய் கோயிலை கும்பிட்டுச்சு. கோயிலை கும்பிடாதுன்னு வீட்டில் இருக்கிற சாமி படத்தெல்லாம் தூக்கி வெளில போட்டார்.
இந்த ஆளோட வம்பா போச்சப்பான்னு கோயிலுக்கு போனாங்க. அப்போ 4 வாலிபர்கள் அனுப்பி என் பொண்டாட்டியை கேள்வி பண்ணுங்கடா, அப்போ தான் அவள் கோயிலுக்கு போக மாட்டான்னாங்க. அந்த அம்மாவும் ஏன்டா இந்த ஆள்கிட்ட வந்து மாட்டினோன்னு கஷ்டப்பட்டு மனசு கஷ்டப்பட்டு செத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ராமசாமி 2ஆம் கல்யாணத்தை அந்த வள பொண்ணையை ப்ராக்கெட் போட்டு 76 வயசு, இவருக்கு 73, அதுக்கு 76 வயசு, அந்த இதில் பண்ணார். அவரே பெண்ணியத்துக்கு அவர் தான் பெண்ணியத்துக்கு குரல் கொடுத்தாருங்கிறாங்க. ஆனால் அவர் 2 கல்யாணம் பண்ணார். நம்ம கனிமொழியை 2 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதனால் ராமசாமி விருது கொடுத்துருக்காரு ஸ்டாலின் அப்படின்னு தான் வைக்கும். அப்போ இவங்க ஆட்சியில் எப்படி கருணாநிதி விருது யாருக்கு கொடுக்கணும்னா அவங்க 3 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 3 கல்யாணம் யார் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் கருணாநிதி விருதுன்னு ஸ்டாலின் கொடுப்பாரு. 2 கல்யாணம் பண்ணவங்களுக்கு ராமசாமி விருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கல்யாணம் மட்டும் பண்ணிவிட்டு நிறைய பேரோட லூட்டி அடித்தாங்கன்னு வைங்க. அந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஸ்டாலின் விருதுன்னு கொடுத்துருவாங்க. கல்யாணம் ஒரு கல்யாணம் லூட்டி அடித்தது நிறைய பேரோட. அது 76 தானே கதையெல்லாம் வெளில வந்தது. ஸோ அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு ஸ்டாலின் விருது. ஒரே கல்யாணம் பண்ணிவிட்டு வெறும் சினிமா நடிகர்களோடைய தொடர்பு வச்சுருந்தாங்கன்னு வைங்க, அவர்களுக்கு உதயநிதி விருது அப்படின்னு வச்சுருக்காங்க. இல்லை ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெளிநாட்டில் போயிட்டு டாஸ்மாக் சரக்கு அடிச்சுட்டு பெண் நண்பர்களோட போஸ்ட் கொடுத்தவங்க அரசியல்வாதி இருந்தால் அவங்களுக்கு இன்ப நிதி விருதுன்னு கொடுக்கப்படுறாங்க. உங்களுக்கு நீங்கள் உங்கள் விருதுகளுக்கெல்லாம் தகுதி இப்படித்தானே ஒழிய பெரிய தியாகிகள் பெரிய சாதனையாளர்களுக்கு நீங்கள் விருது எங்கே கொடுக்க போகிறீங்க? உங்கள் குடும்பத்தில் நீங்களே விருது கொடுத்துக்கிறீங்க, தங்கச்சிக்கு நீங்களே விருது கொடுத்துக்கிறீங்கிறது தான் ஸ்டாலினுக்கு சொல்லக்கூடிய செய்தி. அடுத்தது வைரமுத்து கவிதை எழுதிட்டார். அவர் அப்பப்போ கவிதை எழுதுவார். ஏன்னா சினிமாவில் எவனும் கூப்பிட்றதில்ல கவிதை எழுதுறதுக்கு. அதனால் அவருக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ வர்றவங்கெல்லாம் குறைஞ்ச விலைக்கு குறைஞ்ச ரேட்டுக்கு கவிதை எழுதுகிறான். இவர் லட்சக்கணக்கில் கேட்டால் பார்த்தான், இவர் ஒன்றும் உருப்படியாக எழுதுறதுலன்னு விட்டுட்டான். அந்த சீசன்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. அதனால் அப்பப்போ கவிதை எழுதுவார். யாருக்கு எழுதுவார்னா பதவிக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு தான் எழுதுவார். கருணாநிதிக்கு எழுதுவார். ஏன்னா அப்போ தான் ஸ்டாலின்கிட்ட காரியம் சாதிக்கலாம். ஸ்டாலினுக்கு எழுதுவார். அப்போ தான் ஸ்டாலின்கிட்ட ஏதாச்சும் அப்ளிகேஷன் போனால் செஞ்சு கொடுப்பார். உதயநிதி இன்ப நிதினா எழுதிடுவார். ஆனால் பதவி இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் கவிதை எழுத மாட்டார். இப்போ இன்றைக்கி ஒரு கவிதை எழுதியிருக்கார் சிபி ராதாகிருஷ்ணன். அவர் துணை ஜனாதிபதி ஆனதுக்கு கவிதை எழுதுகிறார். எதுக்குன்னா அவர் ஏதாச்சும் காரியம் இருக்கும். பெசன்ட் நகர் மாதிரி ஏதாச்சும் டெல்லியில் ஒரு 2 கிரவுண்டை வாங்கிடலாம்ங்கிறதுக்காக எழுதுகிறாரா என்னன்னு தெரியல. அவர் வாழ்த்து எப்படி சொல்கிறாரு, ட்விட்டரில் போட்டிருக்காரு, தூரத்திலிருந்தே வாழ்த்து பூக்களை தூவுகிறேன்கிறார். தூரத்தில் இருந்தான், அவர் டெல்லியில் இருக்காருல்ல, தூரத்துலேருந்து தூவுறாராம் வாழ்த்து பூக்கள். ஏன் இங்கேருந்து 4000 ரூபா தானே ஃப்ளைட் சார்ஜ் டெல்லிக்கு. ஒரு டெல்லிக்கு போயிட்டு அங்கே போய் பூக்களை தூவி இருக்கலாமே, இங்கேருந்து என் ட்விட்டர் மூலமாக தூவுறீங்க. அதனால் ஏதோ ஐஸ் வைக்கணும். அது ஒரு தமிழர் வந்ததை பெருமைப்படுகிறேன்னாரு கவிதையில். ஆனால் உங்கள் ஆள் பெருமைப்படலையே, அதிமுக காரங்கள்லாம். உங்கள் ஸ்டாலின் பெருமைப்படலையே, அவருக்கு ஒருத்தன் கூட ஓட்டு போடலையே. அதுக்கு ஒரு கண்டன கவிதை எழுதியிருக்கலாமா நம்ம? நீங்கள் ஸ்டாலின் மேலே ஒன்றும் எழுதலை. ஆனால் நீங்கள் கண்டன கவிதை எழுதுறதுனால அவங்க மறைமுகமாக போய் ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. அந்த 14 அந்த 25 ஓட்டு யாருடாக போனான்னு பார்த்தா எல்லாம் இவங்க தான், திமுககாரங்க தான். மறைமுகமாக ஓட்டு போட்டதை நேரடியாக ஓட்டு போட்டிருக்கலாமே திமுககாரங்க. அதுக்கு ஒரு கண்டன கவிதை எழுதியிருக்கலாமே. அதனால் ஆட்சியில் இருப்பவர்கள் ஒவ்வொருத்தரும் பிடிச்சிருப்பார். வைரமுத்துவை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கருணாநிதி இருக்கும்போது கருணாநிதியை கையில் வச்சுட்டார். பெசன்னூர் கொடுத்தோன்னே அடுத்து 2-3 இடத்துக்கு கேட்டார். அதுக்குள்ளே அவர் இறந்து போயிட்டார். அதிமுக வந்தால் சசிகலா நடராஜனை கையில் போட்டுக்குவார். அவரை பற்றி கவிதை எழுதுவார். சசிகலா நடராஜனை வச்சு நிறைய விஷயம் முடிச்சுக்கிட்டார். வெளியில் யாருக்கும் தெரியாது. அது அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்களுக்கு மாறிடுவார். இப்போ துணை ஜனாதிபதி ஆகிட்டார்ல, டெல்லியில் ஏதாச்சும் வேலை நடக்கிறதுனா இவர் தான் இருப்பார். ஒரு கவிதை தானே எழுதிடுவோம் அப்படின்னு கவிதையை எழுதிவிட்டார். வழக்கம் போல் வைரமுத்து அப்படிங்கிறது இன்றைக்கி அடுத்த செய்தி. அடுத்தது தேர்தல் ஆணையம் மிரட்டலுக்கு தமிழ்நாடு பயப்படாதான். திமுக பயப்படாதுன்னு சொன்னால் பரவாயில்ல, தமிழ்நாடு பயப்படாதான். தமிழ்நாடை பற்றி நீங்கள் எப்படியா பேசுவீங்க? தமிழ்நாடுனா நாங்கள்லாம் இருக்க முடியல, எங்கள் சார்பில் நீங்கள் பேசுவீங்களா? யார் நம்ம டாய்லெட் பேப்பர் அந்த முறை சொல்லின்னு இருக்குல்ல, அதில் தலையங்க எழுதுகிறான். தேர்தல் ஆணையம் மிரட்டலுக்கு தமிழ்நாடு பயப்படாதான். தேர்தல் ஆணையம் எங்கே மிரட்டுறான் அப்படின்னா சத்தம் பேரெல்லாம் எடுப்பேங்கிறானே, அதை சொல்கிறாங்க. மிரட்டல் நீ மிரட்டாதங்கிறாங்க. செத்து போனவன் பேர் எடுக்கிறது தேர்தல் ஆணையத்தோட கடமை. அவன் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறான்னா மிரட்டுறான்னு அர்த்தமா? மிரட்டுறது நீங்கள். செத்து போனவன் பேர் எடுக்காதங்கன்னு சொல்கிறீங்க, அவன் எடுப்பேங்கிறான். அதை போய் மிரட்டல்.
ஏன்னு கேட்டிங்கன்னா எடுத்துட்டாங்கன்னா ஜெயிக்க முடியாத நிலைமை இப்போ கொஞ்சம் மோசமாக இருக்க நிலைமை விஜய் கை ஓங்கிக்கிட்டு இருக்க பாவம் அதிமுக பாஜக அது வந்து பிரச்சனைகள் இருக்காங்களே அண்ணாமலை பிரச்சனை பெருசாக வெடிச்சிருச்சு அதனால் பாஜக அதில் வந்து ஒரு இது அவர் நம்ம எடப்பாடி பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நிலத்தில் வந்து ஆளுங்களை உள்ளே வச்சு உட்காந்துருக்காரு நோட்டீஸே அனுப்புகிறேன் சக்கரபாணி இப்போ உங்களுக்கு எடப்பாடிக்கு சொல்லிடுறேன் சக்கரபாணி குடும்பத்தில் இப்போ நோட்டீஸ் அனுப்புனதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க நிலத்தை திருப்பி கொடுக்காவிட்டால் நாங்கள் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி எம்ஜிஆர் நிலத்துக்குள்ளே உள்ளே போய் அங்கே இருக்கிறவனை அடித்து விரட்டுவோம் உங்களுக்கு சரியான பாடம் கற்பிப்போம் எலெக்ஷனில் உங்களுக்கு எதிராக எம்ஜிஆரின் வாரிசுகளை கொண்டு வருவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒழுங்காக கூட்டணியை பலப்படுத்துங்க ஊராஞ்சொத்துக்கு ஆசைப்படாது அது எம்ஜிஆருடைய சொத்து அவங்க அண்ணன் பசங்க அவங்க அண்ணனுடைய பேரங்கள்லாம் வேலை இல்லாமல் சுற்றுறாங்க ஆயிரக்கணக்கான கோடியை வச்சுக்கிட்டு வட்டிக்கு விட்டு மாதம் நூற்றுக்கணக்கான கோடி வட்டியே வருது உங்களுக்கு அந்த 1.25 ஏக்கருக்கு போகணுமா நோட்டீஸ் வரலாமா உங்களுக்கு எப்படி தொண்டன் ஓட்டு போடுவான் அதனால் எலெக்ஷனுக்குள்ளே சரி பண்ணிக்கங்க கூட்டணி வீக் ஆகுது அண்ணாமலை பெருசாக வீக் பண்ணி விட்டார் அண்ணாமலை நான் அப்போவே சொன்னேன் உங்களுக்கு எவ்வளவோ சொன்னேன் ஏவா வேலுட்டு அவர் பணம் வாங்குறாருன்னு எவ்வளவோ சொன்னேன் இப்போ அவர் வாங்கியிருக்காரு 18 ஏக்கர் அன்றைக்கி அவர் சொன்னது கம்மி 18 ஏக்கர் அதனுடைய விலை வந்து 90 கோடி அவர் வந்துக்கிட்டு 9 கோடி 10 கோடி 5 கோடி 10 கோடின்னு கணக்கு காமிச்சு 40 லட்சம் ரூபா தான் கட்டியிருக்காரு மூர்த்தி இவருக்கு உதவியாக இருந்திருக்காரு அந்த லேண்டை வந்து இவர் பதிவு பண்ணும்போது குறைஞ்ச ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியிருக்காரு 40 லட்சம் மூர்த்தி தான் அவரை ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு இவருக்கு ஆதரவாக சொல்லியிருக்கிறார் அது வந்து முக்கியமான இடம் அது சிறுவாணி அந்த இடத்துக்கு பக்கத்தில் அந்த ஜக்கிதேவுடைய நிலமெல்லாம் இதுக்கு பக்கத்தில் தான் வருது அதில் ஏதோ பெரிய திட்டத்தோடு கட்டியிருக்காரு அதை வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட இப்போ கணக்கு போடுறோம் 90 கோடி நேற்று அவர் சொன்னது என்ன அவர்களுடைய கடிதம் போல் வந்து கம்மியாக சொல்லியிருக்கார் 18 ஏக்கர் அதனுடைய ஆவணங்கள்லாம் வந்துருச்சு இவர் பதிவு செய்த ஆவணங்கள் இவர் பதிவு செய்த போலி கம்பெனிகளுக்கெல்லாம் ஆதாரம் வந்துருச்சு அதாவது சசிகலா ஸ்டைல் சசிகலா என்ன பண்ணுவாங்க நிறைய கம்பெனி ஆரம்பித்தாங்க இந்த கொள்ளையடிக்கிற பணத்தை பூரா அந்த கம்பெனி வந்து வருமானம் மாதிரி காட்டினாங்க அதே ஸ்டைல் இது பண்ணி மனைவி பேரில் நிறைய கம்பெனி போலி கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு இந்த 80 கோடியை வந்து கணக்கு அப்படி காமிச்சு இதில் வேடிக்கை என்னன்னா ஏவாவேலுக்கு இவருக்கு இருந்த இது எப்படி வெளியில் வந்ததுன்னா அந்த இடத்துக்கு ஒரு பிரிட்ஜு போடணுன்னு இவர் ஏவாவேலுக்கு பேசியிருக்காரு ஏவாவேலு உடனடியாக 40-50 லட்சம் செலவில் பிரிட்ஜு போட்டு கொடுத்துருக்காரு இவர் லேண்டுக்கு இவர் நிலத்துக்காக எப்படி அதனால தான் திமுகவுக்கு மக்களிடம் திமுகவுக்கு எதிரான மனநிலை இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் திமுகவுக்கும் இவருக்கும் இருந்த ரகசிய உறவு இந்த லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மூர்த்தியும் சரி பாலத்தை கட்டி கொடுக்க ஏவாவேலும் முழுவதுமாக அவருக்கு உதவி செய்திருக்கிறார்கள் இல்லைன்னா 40 லட்சம் நீங்களும் நானும் போனால் 40 லட்சம் கைட்லைன் வேல்யூ போட்டால் எடுத்துக்கும் கைட்லைன் வேல்யூக்கு கீழே நீங்கள் போட முடியாது எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்காங்க இவர் நிலைமை இப்படி போயிட்டு இருக்குது இன்னும் நிறைய ஆதாரங்கள் வந்துக்கிட்டே இருக்குது செங்கல்சூளை ஆதாரம் வந்துக்கிட்டே இருக்குது 200 கோடி செங்கல்சூளை ஆதாரம் வந்துருக்கு மண் குவாரி இது பண்ணுறவங்ககிட்ட பணம் வாங்கினது வந்துருக்கு லண்டனில் அது வந்து எப்படி முதலீடு செய்யப்பட்டது வந்துக்கிட்டே இருக்குது நான் முதையே சொன்ன ஒரு மூத்த பத்திரிகையாளரோடு சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து அதில் கோடிக்கணக்கான பணம் இருக்குது அப்படிங்கிறதும் வந்துருக்கு இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது எலெக்ஷன் டைமில் இப்படி வந்து அது பிஜேபிக்கு தானே கெட்ட பேர் அதனால தான் அவர் தன் பிஜேபி பேரையே போடாமல் லெட்டர் பேரில் கொடுத்தாரு அதனால அண்ணாமலை இது வந்து நிறையா பிஜேபி கிடைக்கும் வாக்குகளை பாதிக்கும் எடப்பாடி ஒழுங்காக எம்ஜிஆர் நிலத்தை கொடுக்கலன்னா நாங்களே உங்களை விட மாட்டோம் அப்புறம் அதிமுக ஓட்டுக்களே உங்களுக்கு வந்து பாதிக்கும் அதனால் விஜயை 3ஆம் இடத்துக்கு தள்ள வேண்டுமானால் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து உங்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் க்ளீனாக பண்ணுங்க அண்ணாமலை விஷயத்தில் ஒரு முடிவு எடுங்க இவ்வளவு மக்களிடம் வந்து இதெல்லாம் போயிடுச்சு நிர்மலா சீதாராமன் எவ்வளவோ புத்திமதி சொன்னாங்க நான் அதெல்லாம் பதிவு செய்யலை அந்த நிதி நிறுவனத்தில் வந்து ஒரு பணம் நிறையா வாங்கினாருங்கிறத கண்டுபிடிச்சி நிர்மலா சீதாராமன் டெல்லிக்கு கூப்பிட்டு இவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்க அந்த இதில் ஒரு சினிமா நடிகர் கூட அதில் ஜெயிலுக்கெல்லாம் போனார் அவ்வளோ விஷயம் சொன்னாங்க திருந்தவே இல்லை மேற்கொண்டு பதை வாங்கி இப்படியா சொத்துக்களை வாங்குறவன் அவன் கொள்ளை அடிக்கிறவன் பூரா வெளிநாட்டில் போய் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தர் பேரில் பண்ணிக்கிட்டு பண்ணுறான் மனைவி பேர்லேயே போய் இது பண்ணால் தெரிஞ்சு போகாதா திருடுறதும் தெரிஞ்சு திருடணும்ல இப்படி போய் கொண்டு இருக்கிறது பாஜக கூட்டணிக்கு வந்து வீக் ஆகிட்டு இருக்குது அவர்கள் தவறுகளை சரி செய்ய வேண்டும்
வாக்காளர் பட்டியலில் ஏன் திருத்த விட மாட்டேங்கிறான்னா தோல்வி பயம் வந்துருச்சு திமுகவுக்கு. நீங்கள் கூட்டணியை பலப்படுத்தினால் திமுக நிச்சயம் மண்ணை கவ்வுவார்கள். அதனால் முரசொலிக்கு சொல்லிடலாம், யோகியதை இருக்கு அவங்களுக்கு. வாக்காளர் பட்டியலில் திருத்தம் இது பண்ணக்கூடாது. சரியான இது வந்தால் உங்களுக்கு முதுகெலும்புள்ள இவங்களாக இருந்தால் உங்கள் தலைவர் எதை வேணாலும் திருத்திக்க எனக்கு மக்கள் ஆதரவு இருக்குன்னு இல்லை சொல்லணும். ஏன் பயப்படுறீங்க? வாக்காளர் பட்டியலில் ஏன் திருத்தம் செய்யக்கூடாதுன்னு பார்க்குறீங்க? தோற்று போயிடுவோம், மோசடி பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தானே சொல்லுகிறீர்கள். அப்படிங்கிற கருத்தை நம்ம அந்த டாய்லெட் பேப்பருக்கு நம்ம செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயின்.